ஏதாவது பிரச்சனையா? ஆமா, எல்லாம் நீ வச்ச பாயாசத்தால வந்தது. என்னென்ன சொல்றீங்க? பாயாசத்தாலயா? அதுல என்னென்ன பிரச்சனை? ஆமா, பெரிய பிரச்சனை. அத உன்னால மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும். திரு அந்த பாயாசத்தை குடிச்சிட்டு உன்னோட பாயாசத்துக்கு அடிமை ஆயிட்டாமா. இப்ப என்கிட்ட இன்னொரு கிளாஸ் பாயாசம் கிடைக்குமான்னு குழந்தை மாதிரி கேட்டான். ஷோ கடவுளே, என்னென்ன நீங்க அத எப்படியா சொல்லுவீங்க? எனக்கு ஒரு நிமிஷத்துல உயிரே போயிட்டு வந்துருச்சு. நல்ல ஆள்ன நீங்க. காலையில இருந்து என்ன சுத்தி பிரச்சனையாவே இருக்கா, இப்போ இப்படி வேற சொல்லி என்ன கொஞ்ச நேரத்துல திரும்பவும் பயமுறுத்திட்டீங்க. அவருக்கு இல்லாத பாயாசமா? தோ இன்னும் எடுத்து வச்சிருக்கேன். இந்தாங்க. மகா, நீ குடிக்கணும்னு ஆசையா எடுத்து வச்சிருந்த. இத குடுக்க வேண்டாம். திரு கிட்ட நான் சொல்லிக்கிறேன், பரவாயில்ல. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லண்ணே. நான் எப்ப வேணாலும் பாயாசம் செஞ்சு குடிச்சுக்குவேன். அவர் ஆசைப்பட்டு கேட்டாருன்னு சொல்றீங்கல்ல, இந்தாங்க கொண்டு போய் கொடுங்க. நீயே கொண்டு போய் கொடுத்துரு மகா. கண்டிப்பா அவன் இந்த பாயாசத்துக்காக உன்னை பாராட்டுவான். நான் குடுக்கறதா? எனக்கு இங்க நிறைய வேலை இருக்குன்னு. கொல்லாத வேலை அதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்ட்டு. போய் கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறமா வேலையை பாரு. ஐயோ சார், ரூமுக்கு போறது காஞ்சனம்மா பார்த்தா திட்டுவாங்களே. இல்லண்ணே, நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்க. நான் போனா திட்டுவான். அவன் உன்னதான் எடுத்துட்டு வர சொன்னான். என்ன இது, அண்ணன் இப்படி நிலைமை புரியாம பேசுறாரே. என்ன மகா யோசிக்கிற? போய் கொடுத்துட்டு வா. காஞ்சனம்மா பார்த்தா பிரச்சனை தான். அப்புறம் அவ்வளவுதான், மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் நான் திட்டு வாங்குறது? வேண்டாம் வேண்டாம், அண்ணனே கொண்டு போய் கொடுத்துட்டு வரட்டும், அதான் நல்லது. அண்ணன் ப்ளீஸ்ண்ணே, நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்கண்ணே. பாத்தியா, பாயாசத்துக்காக திருவே போன் பண்ணிட்டான். உன் பாயாசம் அவனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. திரு, டேய், பாயாசம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நீ போய் எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்தா நீயே பேசு. ஐயோ வேண்டாம். அப்ப நீயே கொண்டு போய் கொடுத்துறியா? சரி அண்ணா, நானே போறேன். இப்ப என்ன பாயாசம் கிடைக்குமா இல்லையா? தோ மகா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. அப்படியா? சரி, எடுத்துட்டு வர சொல்லு. போய் குடு. அச்சோ போச்சு. இப்ப மட்டும் என்ன காஞ்சனா மேடம் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது? இப்ப இவங்களை தாண்டி எப்படி பாயாசத்தை எடுத்துட்டு போறது? இளம்பெண் ஓடும் ரயிலில் விழுந்து தற்கொலை. சென்னையில் இன்று காலையில் இளம்பெண் ஒருவர் ரயிலின் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த இளம்பெண் பற்றிய தகவல் இருந்தால் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இனி நான் உங்க வாழ்க்கையில வரவே மாட்டேன். நீங்க
நீங்க எனக்காக இதுவரை பண்ண உதவியே போதும். நீங்க என்ன பத்தி கவலைப்படாம உங்க வாழ்க்கைய பாருங்க. காட். அவ்வளவுதானே, வாங்கிடலாம். திரு, பக்கத்து தெருவுல ஒரு கடை இருக்கான், அங்க கிடைக்கும்னு சொன்னாங்க திரு. ஆமா திரு, நான் மறந்தே போயிட்டேன். நீ வேற எங்கேயும் போகணும்னு சொன்னல. அது போன்லயே பேசிட்டேன் திவ்யா, நான் போக வேண்டியது இல்ல. சரி, அப்போ நம்ம கோன் வாங்கிட்டு போயிடலாமா? ம். ஆமா, நீ இந்த விஷயத்துல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டியே. ஆமா திரு, ஆனா இது எனக்கு இல்ல. என்ன சொல்ற? உனக்கு இல்லையா? அப்ப வேற யாருக்கு வாங்குற? மகாக்கு தான். அவதான் இங்க வந்திருந்த போது மருதாணி மரம் இருக்கான்னு கேட்டா. நான் மரம் இல்ல, இங்க மெஹந்தி கோனாவே கிடைக்கும்னு சொன்னேன். அதோட இன்னைக்கு பண்டிகை நாள்ல, சோ மெஹந்தி வாங்கி கொடுத்தா மகா ரொம்ப சந்தோஷப்படுவா. அதுக்குதான் இந்த மெஹந்தி பர்ச்சேஸ். மகாவை உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? இல்ல நீ அவ மேல அவ்வளவு பிரியமா இருக்க? ஆமா திரு, ஏன் இதுக்குன்னு எனக்கு காரணம் எல்லாம் தெரியல. கொஞ்ச நாள் பழக்கம் தான், ஆனா அவ மேல எனக்கே தெரியாம தனி பாசம். ஆனா என் அம்மாக்கும் அதான் பிரச்சனை. அவளை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. மகா ரொம்ப நல்லவ திரு, ரொம்ப யதார்த்தமா இருக்கா. இந்த காலத்துல இப்படி எல்லாம் இருக்கிறது ரொம்ப அபூர்வம் தெரியுமா? ஆனா மகா வாழ்க்கையில அவளுக்குள்ள ஒரு பெரிய கதையே இருக்கு. அவ கண்ணை பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியுது திரு. ஆனா அது என்னன்னு என்கிட்டயே சொல்லாம மறைக்கிறா.